பீரியட் பெயின்னால சில பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு சீரியஸ் ஆகுறாங்க. இது வந்து ஏன் அவ்ளோ மன உளைச்சலுக்கு ஏன் இந்த பீரியட் அப்படின்றது கொண்டு போகுது? அண்ட் இந்த பீரியட் ஏன் அப்படி ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு என்ன நடக்குது மேம் கேர்ள்ஸ்குள்ள? இல்லை, இதில் 2 விஷயம் நம்ம கவனிக்கிறோம். இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸை க்ரியேட் பண்ணும். அவங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச அந்த ப்ளீடிங் முடிஞ்ச அந்த 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோன் வரும். அந்த ஹார்மோன் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்பவே வந்து எல்லா வேலைகளையும் ஸ்போர்ட்டிவாக பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் நடக்கும், அப்போ கொஞ்சம் க்ரேஸியாக மாறுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்கும், அப்போ வேலை செய்வாங்க ஆனால் ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாகவும் இல்லை ஆக்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, ஆனால் வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹார்மோன்ஸுமே அவங்களுக்கு டவுன் ஆகிடும். அப்போது இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி உங்களை வந்து வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ அனுப்புகிறாங்க. சடனாக எல்லாருமே வந்து ஒரு நாள் லீவ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருப்பீங்க? நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இல்லையா? அந்த சமயத்தில் ப்ளீடிங்கும் இருக்குது, அதே சமயத்தில் பெயினும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே டிப்ரெசிவான ஒரு மூடில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டிப்ரெசிவான மூடில் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து இந்த தற்கொலை எண்ணங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது விஷயம் பெயின். ஸோ பெயின் அப்படிங்கிறது எதனால் வருது? பீரியட்ஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து உதிர்ந்து வெளியே வரணும். இப்போது கர்ப்பப்பை வந்து நமக்கு எழுந்து நின்னாலே அது உதிர்ந்து வெளியே வராது. அப்போ அது நல்லா சுருங்கி விரியணும். சுருங்கி விரியணும் அப்படின்னா நம்ம உடம்புல ப்ராஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து செக்ரேட் ஆகும். இதனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கர்ப்பப்பையை சுருங்கி விரிய வைக்கும், அதே சமயத்தில் வலியையும் கொடுக்கும். அந்த ஹார்மோனோட வேலையே அதுதான். ஸோ அப்படி வலியை கொடுக்கும்போது நல்லா அடிவயிற்றில் ஒரு வலி இருக்கும், சில பேருக்கு வந்து வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு, எழுந்து நின்னாலே வலி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க அவங்க வேலையெல்லாம் செய்ய முடியுதுன்னா தான் அவங்க நார்மல். வேலை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 நாள் கண்டிப்பாக நான் லீவ் போட்டுருவேன், என்னால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது அப்நார்மல். எழுந்து நின்னாலே வலிக்குது, யூரின் போனால் வலிக்குது, மோஷன் போனால் வலிக்குதுன்னு சொன்னால் அது எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமான வலியை கொடுக்கும். அதில் தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் நிறைய வந்திருக்கும். அது வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷன். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். பீரியட்ஸ் பெயினுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். இன்னொன்று அந்த டைமில் வரக்கூடிய இந்த ப்ராஸ்டாகிளாண்டின்.